அதிமுகவின் தலைமையில் இரவோடு இரவாக புதிய மாற்றம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, அதாவது தமிழக அரசியல் என்னும் சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பீங்க. நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டில் அதிமுகவின் தலைமையில் மாற்றங்கள். ரீசெண்டாகவே செங்கோட்டையன் பொதுச் செயலாளராக போகிறார். செங்கோட்டையனுக்கு பொதுச் செயலாளர் பதவியோ அல்லது அதிமுகவில் மிக முக்கியமான பொறுப்பும் பதவியும் கொடுக்கப்படவில்லை என்றால் அவர் அதிமுகவில் இருந்தே விலகப் போகிறார் என்பதை போன்ற செய்திகள் எல்லாம் காதிற்கு அடிபட்டு கொண்டு வருகிறது. ஓகேங்களா, தொடர்ந்து தினசரி இந்த மாதிரி செய்திகள் வெளியாகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன ரீசனுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய தலைமையில் இரவோடு இரவாக புதிய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, அதிமுகவின் தலைமையில் இரவோடு இரவாக புதிய மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டில் அதிமுகவின் தலைமையில் புதிய மாற்றங்கள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே. ஸோ உண்மையில் அதிமுகவில் யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, யார் தோற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற இங்கே போட்டிக்கு இது டைம் இல்லை அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. சத்தியமாக சொல்கிறேன், அதிமுகவில் அரசியல் தற்குறிகளாக சில பேர் இருக்கிறார்கள். 100% அரசியலின் தற்குறிகளாக சில பேர் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவின் தலைமையில் புதிய மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, அதிமுகவின் தலைமையில் பற்பல புதிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான திருப்பங்கள் என்பது நடந்து அரங்கேறும் என்று நம்மளால் எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அதிமுகவிலேயே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சீனியர் மிக சீனியர் லீடாரிட்டியில் இருக்கிறவங்களுடைய மாற்றங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்கப்பட்டு கொண்டு வருகிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவின் தலைமையை பொறுத்த வரைக்கும் இரவோடு இரவாக புதிய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது நண்பர்களே. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதிமுகவின் தலைமையில் என்னென்ன புதிய மாற்றங்கள் நிகழப்போகிறது, எப்பேற்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறப் போகிறது என்பதை எல்லாமே நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நண்பர்களே. அதிமுகவின் தலைமையில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுமா அல்லது இந்த ஒரு சூழ்நிலையிலே என்ன தலைமையில மாற்றங்கள் என்பது நடக்க வாய்ப்புகள் இருக்குது என்பதை நம்ம தொடர்ந்து